ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ரோட்ஸ் டிரைவ்ஸ்க்கு எல்லோரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாடா டிகோர் ஈவியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நார்மல் டிகோர், அதாவது ஐசி இன்ஜின் டிகோருக்கும் டாடா டிகோர் ஈவிக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்கிறேன். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்க்கும்போது டாப் அண்ட் ரெகுலர் டிகோர் பார்த்தீங்கன்னா 7.82 லேக்கு. இதுவே வந்து டிகோர் ஈவி நியர்லி 12 லட்சம். ஸோ இந்த ரெண்டு வண்டிக்கும் டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா மோர் தென் 4 லட்ச ரூபாய். ஸோ இந்த 4 லட்ச ரூபாய்க்கு இந்த ஈவி ஓத்தா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி டாடா டிகோர் ஈவியை இந்தியாவில் ஆஃபர் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக கூட டாக்ஸி மார்க்கெட்டுக்காக இந்த டிகோர் ஈவியை பேர் சேஞ்ச் பண்ணி எக்ஸ்பிரஸ் டிஇவி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வண்டிக்கும் இப்போது புதுசாக லான்ச் ஆகிருக்க டிகோர் ஈவிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா இந்த வண்டி ஜிப்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. இந்த ஜிப்ரோன் டெக்னாலஜி நெக்ஸான் ஈவியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸான் ஈவி வந்து இப்போதைக்கு இந்தியாவில் பெஸ்ட் செல்லிங் பேசஞ்சர் எலக்ட்ரிக் கார் வந்து அதுதான் நல்ல சேல்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜியை இப்போ டிகோர் ஈவியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். பெட்டர் பர்ஃபார்மன்ஸு, பெட்டர் ரேஞ்ச் கேப்பபிலிட்டிஸ், அப்புறம் ரிலேட்டிவ்லி ஃபாஸ்டரான சார்ஜிங் கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ டிகோர் ஈவி எதுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு டாட்டா சொல்கிறாங்கன்னா, இப்போ ரெகுலர் டிகோர் யூஸ் பண்ணுறவங்க ஒரு அப்கிரேடாக வந்து இந்த வண்டியை வச்சுக்கலாம். அதாவது பெட்ரோல் கார்ஸ் வேணாம், எங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வண்டி ஒரு அப்கிரேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இஸ் இட் ரியலி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம ஃபஸ்ட் வந்து பேசணும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா மெயினாக ப்ராக்டிகாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுக்குமே வந்து ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பேட்டரி பேக்கோட பொசிஷனிங் பற்றி சொல்கிறேன். ஸோ ரியரில் நீங்கள் பூட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன நோட் பண்ணலாம்னா, ஸ்பேர் வீல் இருக்கு இல்லையா, அதை வந்து வேர்ட்டிக்கலாக மவுண்ட் பண்ணியிருப்பாங்க ரைட் சைடில். ஏன்னா அந்த இடத்துல பேட்டரியை மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கீழே வந்து மவுண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு போர்ஷன் ஆஃப் இந்த 26 kWh பேட்டரியை வந்து ஃப்ளோருக்கு கீழே வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டினா ஒரு வண்டி எவ்வளவு சென்டர் ஆஃப் கிராவிட்டி கம்மியாக இருக்கோ அவ்வளோ தூரம் ஓட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா, சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ இந்த பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP67 ரேட்டடு, அதாவது டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் லேட்டஸ்ட் ரேட்டிங்ஸ் வந்து அதுதான். ஸோ இந்த பேட்டரி ரெண்டு விதமாக சார்ஜ் பண்ணலாங்க. ஒன்று வந்து 15A சார்ஜரு, அது ரெகுலர் ஸ்டாண்டர்ட் சார்ஜர். அதுதான், அது யூஸ் பண்ணால் 8.5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இதுவே 25 kW ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த சார்ஜர் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 0 to 80 வந்து ஜஸ்ட் 1 ஹவரில் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணால் அந்த 1 மணி நேரங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி டைமிங் தான். ஸோ இட்ஸ் இஸ் பெட்டர். சரி, இந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாட்டா பெர்மனெண்ட் அசிங்க்ரோனஸ் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வீல் ட்ரிவன் தான். ஸோ ஸ்போர்ட் மோட் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 0 to 100 5.7 செகண்ட்ஸில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதை விட குவிக்காகவே போகும்னு தான் நான் சொல்லுவாங்க. பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குது. பிகாஸ் நீங்கள் நார்மலாகவே ஒரு எலக்ட்ரிக் கார்னால் நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த செகண்ட்லேயே உங்களுக்கு அந்த பேட்டரி கேப்பபிலிட்டியில் இருந்து உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பவர் அண்ட் டார்க் வந்து அப்போவே கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து நோ சேஞ்ச். ஆல்சோ நெக்ஸானை விட உங்களுக்கு டிகோர் வந்து நல்ல லைட்டரான வண்டி. ஸோ நீங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். அதாவது ரொம்ப அக்ரெசிவாக த்ராட்டில் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது மெயினாக வந்து இந்த மாதிரி 0 to 60 டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கலாம் போகுது. ஸோ இந்த ஜிப்ரோன் டெக்னாலஜி இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் நெக்ஸானுக்கும் இந்த டிகோர் ஈவிக்கும் கம்பேர் பண்ணும்போது நெக்ஸானில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான மோட்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியரான பேட்டரி கொடுத்துருக்காங்க, பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஆக்சலரேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும் நெக்ஸான் ஈவியில். பட் கம்பேரிட்டிவ்லி இது ஸ்லவுச் கிடையாதுங்க. கண்டிப்பாக ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ ரெகுலர் டிகோருக்கும் இந்த வண்டியும் சைடு பை சைடு வச்சு நீங்கள் 0 to 60 டெக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து குவார்டர் மைல் ரன் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இதை வந்து பீட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ எஸ்யூவி இதை விட வந்து 500 கிலோகிராம்ஸ் வந்து ஹெவியராக இருக்குது. ஸோ ஹெவியராக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வண்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளான்டடாக ஃபீல் ஆகும். ஆனால் இந்த வண்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக ஃபீல் ஆகுது. ஒரு சிடான் இருக்கிற ஸ்போர்ட்டினஸ் வந்து இந்த எலக்ட்ரிக் காரில் வந்து பெட்டராகவே ஃபீல் ஆகுது. ஸோ சிங்கிள் ஃபேஸ் சிங்க்ரனஸ் மோட்டர் கொடுத்துருக்காங்க இந்த டிகோர் ஈவியில். ஸோ அதாவது மெயின் ப்ரெடிக்டபிள் டிரைவே வந்து அதுதான். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல லைட்டரான காரு, ஒரு ஸ்மாலரான பேட்டரி பேக்கு, இந்த லெஸ் பவர்ஃபுல் மோட்டரை இந்த பர்டிகுலர் வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அதிகமான அளவுக்கு டார்க்கும் தேவையில்லை. ஸோ இந்த வண்டியில் மேக்ஸிமம் பார் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 74 PS மேக்ஸிமம் பார் தான். இதே டார்க் பார்த்திங்கன்னா 170 Nm கொடுக்குது. இதுவே நெக்ஸான் ஈவி கூட கம்பேர் பண்ணும்போது சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நெக்ஸான் ஈவியில் பார்த்திங்கன்னா 129 PS 250 Nm கொடுக்கும். ஆனால் என்ன தான் இந்த வண்டி கர்ப் வெயிட்
500 கிலோகிராம்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக ஃபீலே ஆகாதுங்க. நீங்கள் இதுக்கு வரைக்கும் நீங்கள் எலக்ட்ரிக் கார் ஓட்டுனதே இல்லை, இந்த வண்டி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டியோட ஆக்சலரேஷன், அந்த ஒரு இனிஷியல் ரெஸ்பான்ஸ் எல்லாமே. ஆனால் ஆட்டோமேட்டிக் இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ ரெகுலராக இருக்கிற மாதிரி ரோட்டரி டைல் தான் கொடுத்துருக்காங்க, டிரைவ், ஸ்போர்ட், நியூட்ரல், ரிவர்ஸ்க்கு. ஆனால் அந்த டைல் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது இமீடியட்டாக வந்து சேஞ்ச் ஆகாது, ஒரு செகண்ட் ஒரு டிலே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த ரோட்டரி நாபோட ஃபினிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அந்த ரோட்டரி நாபே வந்து கொஞ்சம் ஃபிலிம்ஸியாக வந்து ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் கியர் செலெக்ஷன் வந்து கிராஜுவலுக்கு வந்து கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி தான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லாமே நீங்கள் புதுசாக ஒரு எலக்ட்ரிக் கார் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆகுங்க. ஆக்சலரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆச்சரியமும் படும். ஸோ டாட்டா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்த 26 kWh பேட்டரி பேக்கிலேருந்து 306 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஃபுல் சார்ஜில் வந்து இந்த வண்டி ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து கிளைம்டு தான். எப்போவுமே வந்து ஒரு எலக்ட்ரிக் காரில் புரிஞ்சுக்கோங்க, கிளைம்டு ரேஞ்ச் வந்து கிடைக்காது. அதுக்கு மெயின் காரணம் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் வண்டியில் எவ்வளோ லோடு வச்சு ஓட்டுறீங்க, நீங்கள் வந்து தனியாக டிரைவராக ஓட்டுறீங்களா, இல்லை வந்து பேசஞ்சர்ஸ் இப்போ ஒரு 5 சீட்டர் கார்னால் 5 பேர் வச்சு ஓட்டுறீங்களா, இல்லை நீங்கள் எந்த கண்டிஷன்ஸில் ஓட்டுறீங்க, மெயினாக நீங்கள் வந்து வெட்டில் ஓட்டுறீங்களா, ரொம்ப மழை டைம்ஸில் ஓட்டுறீங்களா, ஈவன் ரொம்ப ஹை டிராஃபிக்கில் ஓட்டுறீங்களா, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்கள் ரேஞ்சு வந்து டிட்டர்மைன் பண்ணோம். சரிங்களா? ஸோ இப்போது 306 கிலோமீட்டர்ஸ் இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளவு ரியல் வேர்ல்டில் எவ்வளோ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 250 எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஆவரேஜாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வண்டி சிம்பிளாக சொல்ல போனால் யாருக்குன்னா, நீங்கள் ரெகுலராக டிராஃபிக்கில் ஓட்டுறீங்க, ரெகுலராக நீங்கள் சிட்டி கம்யூட்டிங்க்கு வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் கார் தேவை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. சிம்பிளாக சொல்ல போனால் இந்தியாவில் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு டீசெண்டான லுக்கிங் எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க, டீசெண்டான இன்டீரியர் இருக்குது. ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்லாயிருக்கு. ஆல்சோ இந்த ஜிப்ரோ டெக்னாலஜியோட 2வது வெஹிக்கிள் இது, நெக்ஸ்ட் 1 வீக் அப்புறம் இது. ஸோ அதனால் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் ஓவரால் ரிலேபிலிட்டிலையும் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து டிபெண்ட் ஆகும். அப்புறம் ரிவர்ஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதாவது பிரேக் எனர்ஜியை வந்து ரெக்கோபரேட் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து ஓவரால் சார்ஜை வந்து அதிகம் பண்ணுற மாதிரி இது ரொம்ப மேசிவான இம்பேக்ட். இது கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து அந்த பெரிய பூஸ்ட் கொடுக்காது எனர்ஜிக்கு, அதாவது பேட்டரி சார்ஜுக்கு. பட் ஸ்டில் சில இடங்களில் வந்து கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ரைடை பற்றி சொல்கிறேன். நீங்கள் நார்மலான குண்டு குழியமாக இருக்கிற ரோட்ஸில் நீங்கள் ஓட்டும் போதும் டிகோர் EV வந்து நல்ல ஸ்டேபிளான ஃபீல் கொடுக்குங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது 80 to 90 km/h நீங்கள் க்ரூஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீலாக இருந்திருக்கலாம், அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்பீட்ஸில் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் டைமென்ஷன்ஸ் படி ஆனால் நீங்கள் இப்போ ஒரு 50 to 60 அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் வந்து மோசமான ரோட்ஸில் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதில் எந்த ஒரு நெகட்டிவான ஃபேக்டர் நான் சொல்ல மாட்டேன். டைமென்ஷன் படி பார்க்கும்போது டிகோர் EV ரெகுலரான வண்டிக்கும் எல்லாமே ஒற்றுமைகள் தான். ஈவன் வீல் பேஸு 2450 வீல் பேஸ் தான் அதுலேயும் இருக்குது. ஸோ ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலான சிடானோட ஹேண்ட்லிங் தாங்க இருக்குது. ஸோ டாட்டாவோட டிப்பிக்கல் ஸ்டீரிங் வீல் தான். நீங்கள் வந்து லோ ஸ்பீட்ஸில் போகும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுவே நல்லா 3 digit ஸ்பீட்ஸில் போகிறீங்க, 100க்கு மேலே போகிறீங்க அப்படிங்கும்போது ஸ்டீரிங் இன்னும் கொஞ்சம் வெயிட்டடான ஃபீல் இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலர் டிகோரை விட இந்த வண்டியில் கொஞ்சம் கர்வ் வெயிட் வந்து அதிகம் பிகாஸ் ஆஃப் பேட்டரி பேக் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஓவரால் பிரேக்கிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து எதுவும் குறை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியலை. கண்டிப்பாக எக்ஸ்டீரியரில் சில செட்டிலான சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து ஒரு டீல் ப்ளூ எக்ஸ்டீரியர் கலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாட்டாவோட சிக்னேச்சர் ட்ரையாரோ பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த ஹியூமனிட்டி லைன் இருக்குது கிரில்லில். ஸோ இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஒன் கிட்டேருந்து வந்தது தான். அப்புறம் இந்த வண்டி 14 inch ஸ்டீல் வீல்ஸில் வந்து ரன் ஆகுதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் மாதிரியே அது இருக்கும், பட் அது வந்து ஸ்டைலிஷ் கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக வர நிறைய கார்ஸில் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டீரியர் பார்க்கும்போது உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் என்னென்ன ஒரு டிப்பிக்கலான டாட்டாவில் பார்ப்பீங்களோ எல்லா விஷயம் இருக்குது. 7 inch டச் ஸ்க்ரீன் ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஹார்மான், அக்கார்டோன், அந்த
ஸ்டேரியோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐஆர்ஏ கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 30க்கு மேலே கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல கன்வீனியன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்புறம் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ரீட் அவுட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. டிஜிட்டல் ரீடிங்ஸ் எல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்குறாங்க. அப்புறம் டிரைவரோட சீட் பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள், ஸ்டீரிங் வந்து ரேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டில் நல்லா முக்கியமான விஷயங்கள் எதுன்னு பார்க்கும்போது யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, கூல் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வித் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஃபோல்டபுள் இன்சைட் ரிவ்யூ மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து ஆல்ரெடி இந்த வண்டி நல்ல ஸ்பேசஸான வண்டி தான். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்தாலும் சரி, நீங்கள் டிரைவராக உட்காரும் போதும் காக்பிட் வந்து ரொம்ப நேரோவாக ஃபீல் ஆகாது. காக்பிட் வந்து நல்ல ஏரியாக இருக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் கொடுக்கும். நீங்கள் ரியரில் உட்காரும் போதும் உங்களுக்கு வந்து ஹெட் ரூம் சரி, நீ ரூமும் சரி உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு இருக்கும். பூட் ஸ்பேஸ் 316 லிட்டர்ஸ். இப்போ நமக்கு அந்த ஸ்பேர் வீல் வேணாலும் வந்து நம்ம கழட்டி வச்சுக்கலாம். பிகாஸ் டாட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பங்க்சர் கிட் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை கழட்டி கூட வச்சுக்கலாம். ஸோ டிகோர் EV ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸான் EVக்கு கீழே தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ஜஸ்டிஃபைபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்டிஃபைபிள். பிகாஸ் இப்போதைக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற EVs, அதாவது எல்லாருமே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற EVs வந்து 2 தான். ஒன்று வந்து நெக்ஸான் EV, இன்னும் வந்து கண்டிப்பாக டிகோர் EV தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரிங்க. நீங்கள் வந்து இப்போ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 or 5 years அந்த டைம் பீரியடில் நீங்கள் ஒரு 50 or 60,000 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஓட்டுறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓட்டும் போதும் நீங்கள் எவ்வளோ பெட்ரோல் செலவு பண்ணுவீங்க அதுக்கும் இதுக்கும் நீங்கள் கார்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார் பெட்டர் டீலாக தான் இருக்கும். ஆல்சோ நல்ல ஸ்டாண்டர்ட் வாரண்டியும் கொடுக்குறாங்க. அதாவது 3 years இல்லை வந்து 1.25 லட்சம் கிலோமீட்டர் அதான் வந்து வாரண்ட்டி பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பெக்டபிளான வாரண்ட்டி நான் கொடுப்பேன். நான் டிகோர் EV என்ன நினச்சேன்னா ஒரு 9.5 lakh அந்த மாதிரி பொசிஷன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். நான் நினச்சதை விட கண்டிப்பாக 1.5 லட்சம் அதிகமாக தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ணல அப்படிங்கும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த வண்டியை எடுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி எடுக்கலாம். இல்லைனா வந்து இன்னும் பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா நெக்ஸான் EV இன்னும் நல்லா ப்ரீமியமான ஃபீல் கொடுக்கும். இன்னும் நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும், எக்ஸ்டீரியரும் பார்க்க நல்லாயிருக்கும், இன்டீரியரும் வந்து பெட்டரான இன்டீரியர் அதில். ஸோ இந்த 2 வண்டிக்குமே வந்து இன்டீரியர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் நான் நினைக்கிறேன். இன்டீரியரில் இப்போது மாடர்ன் டாட்டாஸில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஒயிட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது அழுக்காகும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அனாய் பண்ணுற விஷயம் அது. ஈஸியாக அழுக்காயிடுங்க சீட்ஸும் சரி, அதுவும் சரி. இது டேஷ்போர்ட் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட்டிஷ் ஃபினிஷ் வந்து கண்டிப்பாக டோர் பேட்ஸில் இருக்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக அது ஈஸியாக அழுக்காயிடும் ஆக்சுவலி. சரிங்களா? சரி, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. டீட்டெயிலாக ரேஞ்ச் டெஸ்ட் கண்டிப்பாக நான் போடுவேன். கொஞ்சம் டைம் ஆகும், பிகாஸ் வண்டி கையில் கிடைக்கிற கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நான் ரேஞ்ச் டெஸ்ட்டு போடுறேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நான் சுரேந்தர். நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட், அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆஃப் காடிவாடி. தமிழ்லேயே வந்து நம்ம சேனல் ரொம்ப யூனிக்கான ஆட்டோமொபைல் பேஸ் பண்ணப்பட்ட சேனல். பிகாஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்டேருந்து வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? கனெக்ட் வித் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all again. அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன்.